அவர்கள் பரவலாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, எங்களுக்கு வர வேண்டிய கடன்களுக்கு நாங்கள் எப்படி ஜக்காத் கொடுப்போம்? கடன்ன்றது சில நேரங்கள் 5-10 ரூபாயும் இருக்கும், 10 கோடி ரூபாய் கடனும் இருக்கு ஜக்காத். அப்ப இந்த வர வேண்டிய கடன்களுக்கு எப்படி ஜக்காத் கொடுக்கிறது அப்படின்னு கேட்டால், இதிலே ஒரு கடன் இருக்கிறது, ஷூரா நமக்கு கிடைக்கும், 100% நமக்கு தெரியும் அந்த கடன் சொன்ன டேட்டுக்கு கிடைக்கும் என்றால், அப்படியான கடனாக இருந்தால் நம்முடைய ஜக்காத் கணக்கு பார்க்கிற டைம்ல அந்த கடனை இன்க்ளூட் பண்ண வேண்டும். நம்முடைய கணக்கு பார்க்கக்குள்ள அதையும் சேர்த்து தான். ஒரு ஆள் ஒரு 10 லட்சம் ரூபாய் தர வேண்டியிருக்கின்றால் அவர் தருவார். எனவே அந்த காசை நம்முடைய அமௌண்ட்ல சேர்த்து தான் நம்ம ஜக்காத் கணக்கு பார்க்கணும். இது ஒன்று. இரண்டாவது ஒன்றிற்கு கடன் தருவார், ஆனா சொன்ன டேட்டுக்கு தர மாட்டார், ஆனா ஷூரா தருவார். இது இரண்டாவது நிலையில் உள்ள கடன் கிடைக்கும். இப்படியானவர்களும் என்ன செய்யணும் என்று கேட்டால், ஜக்காத் கணக்கு பார்க்கக்குள்ள அந்த கடனை உள்வாங்கி கொள்ள. மூன்றாவது ஒரு கடன் இருக்கு. இப்ப டாக்டர் சொன்ன 14 வருஷமா ஒரு ஆள் காசு தரணும், இன்னும் தாராரு. இப்ப கடன் நமக்கு மனம் நம்பிக்கை இழந்து கிடைக்குமா இல்லையா? இந்த கடன்களை நாம் கணக்கு பார்க்க வேண்டிய தேவை இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த கடனை கணக்கு பார்க்க தேவையில்லை. ஆனால் எதிர்பாராத விதமாக இந்த வருஷம் உங்கள்கிட்ட அவர் 14 வருஷத்துக்கு பிறகு தந்துட்டார். இப்ப நீங்க என்ன செய்யும்? இப்ப 14 வருஷத்துக்கு கணக்கு பார்க்கறதா, அல்லது கணக்கே பார்க்காம இப்ப நம்மகிட்ட நிஷாபும் இல்லை, ஒன்றும் இல்லை, அந்த காசு மட்டும்தான் வந்து 20 லட்சம் கொண்டு வைங்க, உங்கள்கிட்ட வேற காசு இல்லை, 20 லட்சம் வந்துட்டு, இப்ப இந்த 20 லட்சத்தை நிசாபில்ல தானே என்று விட்டுட்டு போறதா, அல்லது என்ன செய்வது என்பதில் இஸ்லாமிய சட்டக்கலை அறிஞர்கள் மத்தியிலே கருத்து வேறுபாடு இருக்கு. அதிகமான அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டால், காசு கிடைச்சிட்டு இருந்தால் உங்களுக்கு முந்தைய கணக்குகள் இருக்கும் தானே, அந்த கணக்குக்கு ஏற்ப நீங்கள் இதற்குரிய ஜக்காத்தை கொடுக்க வேண்டும். 14 வருஷத்துக்கும் நீங்க ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்கிற கருத்தை தான் அதிகமான உலமாக்கள் முன்வைத்திருக்கிறார். ஆனால் சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய ஃபத்வா கொடுக்கிற அந்த குழு, லஜ்னத்து தாயிமா என்கிற குழுவும், அதே போல சவுதி அரேபியாவில் இருந்து வஃபாத்தான மிகப்பெரிய ஒரு முஜ்தஹிதாக இமாமாக இருந்த ஷேக் உசைமீன் என்று சொல்லக்கூடிய அறிஞரும் சொல்கிறார்கள், அவருக்கு இந்த வருஷம் அந்த காசு கிடைச்சிட்டு இருந்தால் அவர் ஒரு தடவை அதற்கு கொடுத்தால் போதும், 14 வருஷத்துக்கும் கொடுக்க தேவை, இந்த வருஷத்துக்கு கொடுத்தால் போதும் என்கிற கருத்தை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். இந்த கருத்து தான் ஓரளவு நம்முடைய மனசுக்கு ராகத்தாகவும் பிராக்டிகபிளாகவும் இருக்கிறது. வல்லாஹு தஆலா அலம். எனவே நம்ம அறவிட முடியாத கடன் என்று நினைத்து கொண்டிருந்த கடன் கிடைத்தால் நம்ம ஒரு தடவை அதற்கு ஜக்காத் கொடுத்தால் போதும். வல்லாஹு தஆலா அலம். இவருடைய கேள்வி, ஒருவர் சீட்டு எடுத்திருக்கிறார், 5ஆம் சீட்டு இல்லை, அது 1ஆம் சீட்டு விழுந்துட்டு ஒரு 50 லட்சம் ரூபாய், ஆனா அவர் கட்டியிருக்கிறார் 5 லட்சம் தான், மற்றதெல்லாம் கடன். இவர் வாங்கிய கடனுக்கு என்ன செய்யறது? ஜக்காத்து கொடுக்கறதா அப்படின்னு கேட்டால், இப்ப பிசினஸ் பண்றாக்கள் எல்லாருக்கும் ஒரு சீட்டுக்கு மட்டுமல்ல. டாக்டர் கேட்ட கேள்வி வேற, அவருக்கு வர வேண்டிய கடன், இது நம்ம கொடுக்க வேண்டிய கடன். அப்ப ஜக்காத்து கணக்கும் பார்க்கும்போது கொடுக்க வேண்டிய கடனை கழித்து விட்டு பார்ப்பதா, அல்லது அதை புறவு பார்த்துக்கு முன்னாடி அவ்வளவுக்கும் கணக்கு பார்க்கறதா அப்படின்னு கேட்டால், சாதாரணமே நமக்கு புரியும். இன்னும் ஒரு ஆள் காசுக்கு நம்ம என்ன ஜக்காத் கொடுக்கணும்? அவர் தானே கொடுக்க போறோம். நம்ம யாருக்கு கடன் கொடுக்க வேண்டுமோ அந்த காசை கொடுக்க வேண்டியிருக்கோ அவர் கணக்கு பார்க்கல, உங்களோட காசையும் சேர்த்து தானே கணக்கு பார்க்க போறார். எனவே ஒரு காசுக்கு 2 தரம் ஜக்காத் கொடுக்க வேண்டிய தேவை இல்லை. எனவே நீங்கள் கணக்கு பார்க்க வேண்டியது உங்கள்கிட்ட இருக்கிற 5 லட்சத்துக்கு, 50 லட்சத்தில் 45 லட்சம் கடன். எனவே அந்த கடனை பார்க்க தேவையில்லை. இப்ப கடையில பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்கிறீங்க, நம்ம டெக்ஸ்டைல்ஸ் வச்சிருக்கிற ஒரு ஆள் 2 கோடி ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணி, அவர் வளமையாக ரமலான்ல ஸ்டாக் எடுப்பார், அல்லது ரமலான் முடிய ஸ்டாக் எடுப்பார். ஸ்டாக் எடுக்கும் போது அவர் கடன் இருக்கு. அவர் இந்தியாவில் பர்ச்சேஸ் பண்ணதோ அல்லது கொழும்புல பர்ச்சேஸ் பண்ணதோ அவருக்கு 1 கோடி ரூபாய் கடன் இருக்கு. ஆனா இவருக்கு ஸ்டாக் வியாபாரம் எல்லாம் சேர்த்து பார்த்தா இவர கையில 3 கோடி. இப்ப 3 கோடிக்கு ஒரு ஜக்காத்து கொடுக்கறதா, இல்ல அந்த 1 கோடியை கழிச்சுட்டு கொடுக்கறதா? அந்த 1 கோடியை கழித்து விட்டு தான் அவர் ஜக்காத்து கணக்கு பார்க்க. வல்லாஹு தஆலா. அது கேள்வி வரப்படாது. பேசிக் நிசாபுக்கு தான். நிசாப் இல்லாதாக்கள் அதுக்குள்ள போய் தடுமாற தேவை. அரச ஊழியருக்கு ஜக்காத் கொடுக்கலாமா? அசந்த், நல்ல ஒரு கேள்வி அவர் கேட்கிறது. மிக பிரதானமான கேள்வி. ஜக்காத்து பெற தகுதியானவர்கள் யார்? ஜக்காத் பெற தகுதியானவர்கள் யார்? நம்முடைய ஜக்காத் காசை நம்ம யாருக்கு கொடுக்கலாம்? அப்ப நம்முடைய ஜக்காத் காசை யாருக்கு கொடுக்கலாம் என்று கேட்டால், குர்ஆனில் அல்லாஹ் சொல்லக்கூடிய 8 கூட்டத்துக்கு தான் கொடுக்கும். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லக்கூடிய 8 கூட்டத்திற்கு நம்ம கொடுக்கலாம். அதுல இன்னமஸ் ஸதகாத்து லில் ஃபுகராஇ வல் மசாகீன் வல் ஆமிலீன அலைஹா வல் முஅல்லஃபத்து குலூபுஹும் வல் காரிமீன வஃபிர் ரிகாபி வஃபி சபீலில்லாஹ் என்று வரக்கூடிய அந்த குர்ஆன் வசனத்தில் உள்ள அந்த கூட்டம். அதுல முதலாவது அல்லாஹ் அங்க சொல்றான் ஃபுகரா, ஃபகீர். ஃபகீர் என்ற யாரு? வருமானம் இல்லாம வாழக்கூடிய ஒரு ஏழை, ஒரு கட்டும் ஒரு லோ லெவல்ல பொருளாதாரத்தில் இருக்கிற ஒருவரை ஃபகீர் என்று சொல்றோம். இரண்டாவது மிஸ்கின், வருமானம் இருக்கும் ஆனா போதா, அவருடைய லைஃப் ரன் பண்றதுக்கு அந்த வருமானம் போதாது. மற்றது முஅல்லஃபத்து குலூபுன்னா இஸ்லாத்துக்கு வர
ரெடியா இருக்கிறாக்களும் இருக்கு, இஸ்லாத்துக்கு புதுசா வந்து இருக்கிறாக்களும் இருக்கு. அது மாதிரி சபீல் ஃபீ சபீல் இல்லான்றது இந்த வபுனு சபீல். இபுனு சபீல் என்று சொன்னால் இந்த பிரயாணம் போறார் ஒரு ஆள். உதாரணமாக பொத்திவில இருந்து கொழும்புக்கு போற வழியில இங்க வந்து அவரோட ஹோட்டல்ல சாப்பிட்டு இருந்தார், எல்லாம் மிஸ் ஆயிடுச்சு. அவர் வந்து நம்மகிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாரு. இது ஒரு வெளிநாட்டுல இருந்து வர ஆளுக்கு மிச்சம் பொருந்தும். இது இங்க வந்தார், இலங்கைக்கு வந்தார் அல்லது சவுதிக்கு போனார், எல்லாத்தையும் லொஸ் பண்ணிட்டார். இப்ப இவர் ஊர்ல வசதி இருக்கலாம், ஆனா அங்க அவர் வந்து பிரயாணத்துல முழுதையும் இழந்தவர். எனவே இந்த வழிபோக்க இப்படியான ஆட்கள் இப்ப இருக்கிறார். இவங்களுக்கு நம்மட ஜக்காத்திலிருந்து நம்ம கொடுக்கலாம். அவர் அரசாங்க உத்தியோகம் செய்கிறாரா அல்லது பிசினஸ் செய்யற பெரிய ஒரு பிசினஸ் மாதிரி தெரியும், ஆனா ஒரு பெரிய அறந்த கடன்காரன் அறிவு, அவர் எலிஜிபிள் ஜக்காத்துக்கு. பார்த்தா ஊர்ல பெரிய ஒரு கடை தொடர்ந்து இருப்பார், ஆனா அவருக்கு கடும் கடன் இருக்கு, ரைட்? இவர் ஜக்காத்துக்கு தகுதி. எனவே நம்ம அரசாங்க உத்தியோகம் செய்கிறவர் பெரிய கடை வைத்திருக்கிறவர் என்று பார்க்கல, அவர் ஃபக்கீராண்டு பாருங்க, மிஸ்கீனாண்டு பாருங்க, அதுக்கு அவர் தகுதி இருந்தால் உங்களுடைய ஜக்காத்தை நீங்க கொடுக்கலாம். மறுபக்கமாக இப்ப நைட்டு சில சகோதரர்கள் வந்து சொல்லுவாங்க, ஷேக் இது ஜக்காத் காசு உங்களுக்கு சொல்லு, இந்த ஜக்காத் காசு உங்களுக்கு. நான் சொல்லுவேன், நான் ஜக்காத்துக்கு தகுதி, எனக்கு நீங்க தர வேணும், அல்லது நீங்க தாங்க, நான் யாராவது தகுதியானவர்களுக்கு கொடுப்பேன். அப்ப நான் தகுதி இல்லாத நிலையில் ஜக்காத்தை நான் எடுக்கக்கூடாது, அது எனக்குரியதல்ல, அது ஹராம். அப்ப அதையும் நம்ம புரிந்து கொள்ளணும். இப்ப நீங்க ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் 7 நினைச்சிக்கு நீங்க ஒன்னும் சொல்லாம கொடுத்துட்டு வாரீங்க, வேற விஷயம். நீங்க ஜக்காத்துன்னு சொல்லி கொடுக்கணுமா? ஜக்காத் கொடுக்கக்குள்ள தேவை. அடுத்தது அவர் ஏழையா ஃபக்கீரா மிஸ்கீனா ஜிஎஸ் கரெக்டர் எடுக்கணுமா? அது என் தேவையில்லை. ஆதத்தை வைத்து, ஆதத் என்று சொன்னால் நம்முடைய சமூக ஒரு நிலையை வைத்து முடிவெடுப்பது. பார்க்கிறோம் 7 பிள்ளைகள் இருக்கு, அவர் சும்மா ஒரு வடை வித்து திட்டுறார், பிள்ளைகள் கஷ்டப்படுற மாதிரி தெரியுது, நமக்கு தெரியுது, பார்க்கும்போது அவர் ஒரு மிஸ்கீனாக இருக்கிறார் என்பது தெரியுது. கொடுத்துட்டு போய் அவர் விட்டு போய் நீங்க 7 பேர், ரைட், உங்களோட வருமானம் என்ன, எவ்வளவு செலவாகுது, ஜிஎஸ்டி போய் கடிதம் எடுத்துட்டு வாங்க, பள்ளிவாசல போய் கடிதம் எடுத்துட்டு வாங்கன்றது இப்படி ஒரு ஜக்காத் முறை இல்லை இஸ்லாம், ரைட்? நம்ம நம்புறது பெரும்பாலும் ஒரு ஏழையாக இருப்பார் என்று நம்பினா அவர் கொடுக்க வேண்டாம். நம்மளோட நீயத் தெளிவாக, ரைட்? எனவே அரசாங்க உத்தியோகத்தராக இருந்தாலும் அதற்கு தகுதியானவராக இருந்தால் அவருக்கு கொடுக்கலாம். வல்லாஹு தஆலா. இதுவும் ஒரு நல்ல முக்கியமான கேள்வி அவர் கேட்டிருக்கிறது. ஏற்கனவே கொடுத்த பொருட்களுக்கு அல்லது பணத்திற்கு திரும்பவும் ஜக்காத் கொடுக்க வேண்டும். ஏற்கனவே கொடுத்ததுக்கு திரும்ப கொடுக்கணும். அவர்கிட்ட ஒரு கோடி ரூபாய் இருந்துச்சு 2 வருஷத்துக்கு முதல், போன வருஷம் அந்த 1 கோடிக்கு கொடுத்துட்டு, இப்ப இந்த வருஷமும் அந்த 1 கோடி இருக்கு கையில். இப்போ 2.5 லட்சம் கொடுத்தாச்சு, 2.5 லட்சம் கொடுத்தா இப்போ ஏதோ ஒரு முறையில் ஒரு 2.5 லட்சம் சேர்ந்து 1 கோடி ரூபாய் திரும்பவும் கையில் இருக்கு. அப்போ அந்த கொடுக்கப்பட்ட காசுக்கு நான் திரும்ப ஜக்காத் கொடுக்கணுமான்னு கேட்குறாங்க. இதுல மிக தெளிவான நிலைப்பாடு, இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு, கொடுக்கப்பட்ட பொருளாதாரம் நிசாபை அடைந்த நிலையில் நம்முடைய கையில இருக்கும் வரைக்கும் அதற்கு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் நிசாபை தாண்டி இருக்கும் வரைக்கும் நம்ம பணக்காரன் தான். அந்த 11 பவுனை தாண்டிய நிலையில பொருளாதாரம் நம்ம கிட்ட இருக்கும் வரைக்கும் நம்ம யார் இஸ்லாத்தின் பார்வையில செல்வந்தர்கள் தான். எனவே நம்ம கடைசி வரையும் கொடுத்துட்டே இருக்கோம். அல்லாஹு தஆலா. வெரி குட், மாஷா அல்லாஹ். இது